பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த பிபிடி பாத்தீங்கன்னா இப்போ இருக்கு. இது ஆக்சுவலா வந்து இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் இருக்கு. இது வந்து ஆக்சுவலா நான் போட்டதுதான். இப்போ இந்த கால்குலேஷன் உங்களுக்கு தெரியுதா? இந்த கால்குலேஷன் என்ன நீங்க மேனுவலா கண்டுபிடிச்சு தான் ஆகணும். நீங்க மேக்ஸிமம் நீங்க மேனுவலா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா தான் டாப்ஸ்க்கும் ஈஸியா இருக்கும். இப்போ இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ண அப்படின்னா நான் வந்து ஒரு பீம் எடுத்துட்டேன், ரெண்டு ஃபிக்ஸ்டு எண்ட் எடுத்துட்டேன். அதே மாதிரி நடுவுல ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். நீங்க கேட்டீங்கல்ல சிம்பிளி சப்போர்ட் என்னன்னா இதுதான் சப்போர்ட். இந்த ஏபிசிங்கிறத சப்போர்ட். யூடிஎல்ங்கிறது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. ஓகேவா? யூடிஎல்ங்கிறது எவ்வளவு கொடுத்துருக்கு? 12 கிலோமீட்டர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி சப்போர்ட் 3 சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட்ல வந்து எவ்வளவு மொமெண்ட் வரும் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மேட்டர் படிச்சிருப்பீங்க. அந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ல கால்குலேட் பண்ணது இருக்கா? இது நீங்க புக்லயே இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். இது கடைசி வரைக்கும் இந்த மொமெண்ட் இருக்கா உங்களுக்கு வந்து இது எவ்வளவு டிசைன், இந்த கார்னர்ல எவ்வளவு மொமெண்ட் வருது, இதே மாதிரி சென்டர்ல எவ்வளவு மொமெண்ட் வருது, இதே மாதிரி இதுல கார்னர்ல எவ்வளவு மொமெண்ட் வருது பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் இந்த ஃபிக்ஸ்டு பீம். இந்த பீமுக்கு வந்து எவ்வளவு மொமெண்ட் கேரியர் ஆயிருக்கு, இதுக்கு வந்து எவ்வளவு மொமெண்ட் வந்திருக்கு, அதே மாதிரி இதுக்கு வந்து எவ்வளவு மொமெண்ட் வந்திருக்கு. இந்த ஃபிக்ஸ்டு எண்டுக்கு எவ்வளவு மொமெண்ட் வந்திருக்கு, இந்த ஃபிக்ஸ்டு எண்டுக்கு எவ்வளவு மொமெண்ட் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா எப்படிங்கிறது? ஆக்சுவலா வந்து ஒரு மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடுக்கும் இதுக்கும் எப்படி தெளிவா கால்குலேட் பண்றாங்க. ஓகே, இதே சேம் ப்ரொசீஜர் இருக்குல்ல மேனுவல் கால்குலேஷன், இதே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறது. 5 மீட்டர் 6 மீட்டர் இது வந்து ரெண்டு இன்டு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் எடுத்துட்டாங்க, இது சிம்பிளி சப்போர்ட்டடா எடுத்துட்டாங்க. ஓகேவா? இது வந்து 12 கிலோமீட்டர் லோட், இது வந்து 20 கிலோமீட்டர் லோட். ஓகேவா? இது வந்து என்ன பண்ணிருக்கேன்னா நான் மேனுவலா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிரகாரம் மொமெண்ட் வந்து நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மொமெண்ட் வந்து இதை நம்ம டாப்ஸ்லயே சேமே போடுவோம். உங்களுக்கு அப்போதான் ஒரு ஐடியா கிடைக்கும் மேனுவலா வந்து எப்படி கால்குலேட் பண்ணா கரெக்டா வருமா தப்பா வருமா அப்படிங்கிறது. ஓகேவா? சேம் இதே பீம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சேம் பீமை வந்து நம்ம என்ன பண்ணலாம் டாப்ஸ்லயே நம்ம போடலாம். ஓகேவா? சார் we define the load for building. Yes, நம்ம பண்ணுவோம். எதுனா IS 875 part 1 part 2 part 3 சாரி part 2. அந்த IS 875 part 2 எடுத்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிக்கலாம் லோட் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் சொன்னா சொல்லிட்டு போனா பெருசா இருக்கும், அதனாலதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் இதே பீம் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பீம் 5 மீட்டர் 6 மீட்டர். இப்போ இதுக்கு எத்தனை பாயிண்ட் கொடுக்கணும் ஆக்சுவலா நம்ம வந்து டாப்ஸ் போறோம். ஓகேவா? இதே வேண்டாம், சேம் என்ன பண்ணிக்கலாம் எடிட் பண்ணணும். இது எப்படி எடிட் பண்றதுன்னா ஃபைல்ல போய் எடிட்ல போயிட்டு இந்த எடிட் கிரிட் சிஸ்டம் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. சேம் அதுல போயிட்டு மாடிஃபை கிரிட் சிஸ்டம். ஓகே, இதுல போனா உங்களுக்கு குழப்பம், எடுத்துனே வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைல்ல போயிட்டு நியூ மாடல் போய்க்கு. ஓகேவா? நியூ மாடல் நோ, இதுல போயிட்டு இது எல்லாமே சேம். ஓகேவா? இது எல்லாமே வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த சம் போட போறோம். எக்ஸ் கோஆர்டினேட் நம்ம எத்தனை பாயிண்ட் கொடுப்போம் 3 பாயிண்ட் கொடுக்குமா 2 பாயிண்ட் கொடுக்கணுமா? எக்ஸ்ல வந்து எக்ஸ்ல நம்ம 3 பாயிண்ட் கொடுக்குமா 2 பாயிண்ட் கொடுக்குமா? 2 பாயிண்ட் எப்படி கொடுப்போம்? நடுவுல ஒரு சப்போர்ட் இருக்குல்ல, இப்ப 3 2 3 கொடுப்போமா? நாம வந்து 3 தான் கொடுப்போம், எப்பவுமே வந்து 3 தான் கொடுப்போம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளா டாப்ஸ்ல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் 3 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து நம்மளுக்கு இது ஈவன்ல இந்த டயலாக் பாக்ஸ்ல கொடுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் இது ஈவன் அன்ஈவன் ஆக்சுவலா அத பாருங்க. டிஸ்டன்ஸ் வந்து ஈவன் அன்ஈவனா? அன்ஈவன் தானே. நம்மளுக்கு 5 மீட்டர் 6 மீட்டர் இருக்கா? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு பீம் டிசைன் பண்றீங்கன்னா ஈவனா அன்ஈவனா பார்க்கணும். ஓகேவா? நம்மளுக்கு அது என்ன அன்ஈவன். அப்ப நம்ம அன்ஈவன்ல வந்து என்னன்னா இந்த டாப்ஸ் இந்த டயலாக் பாக்ஸ்ல கொடுக்க முடியாது. அப்ப எப்படி நம்ம அன்ஈவன் கொடுக்கிறது அப்படின்னா சிம்பிள். நீங்க இதெல்லாம் என்ன பண்ணீங்க y வந்து 1 ன்னு கொடுத்துருங்க. y1 இது எது கொடுத்துருங்க. சிம்பிளா நீங்க என்ன பண்ணுங்க இதுல 3 ன்னு கிரியேட் பண்ணீங்க. ஓகேவா? 3 கிரியேட் பண்ணிட்டு சிம்பிளா நீங்க என்ன பண்றீங்கன்னா கஸ்டம் கிரிட் ஸ்பேசிங் கொடுத்துங்க. இந்த கஸ்டம் கிரிட் ஸ்பேசிங் என்னன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அன்ஈவன் சர்ஃபேஸ்ல வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு ஒரு இது எவ்வளவு இருக்கு, ஒரு இது வந்து நம்மளுக்கு 5 மீட்டர் இருக்கு, இன்னொரு பீம் வந்து 6 மீட்டர் இருக்கு. ஓகேவா? இது கஸ்டம் கிரிட் ஸ்பேசிங் கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எடிட் கிரிட் டேட்டா. ஓகேவா? அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நீங்க ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்துருச்சா எடிட் கிரிட் டேட்டா. இது 3 பாயிண்ட் வந்துருச்சா உங்களுக்கு வந்து y வந்து 0. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். டிஸ்ப்ளே கிரிட் டேட்டா கோஆர்டினேட்ஸ் இருக்கு, அது நம்மளுக்கு வேண்டாம். இது டிஸ்ப்ளே கிரிட் டேட்டா ஸ்பேசிங் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்பேசிங் வச்சுக்கோங்க. ஸ்பேசிங் வச்சுட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கு என்ன 5 மீட்டர், செகண்ட் பாயிண்ட் வந்து 6 மீட்டரா?
நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எவ்வளோ 5 மீட்டர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ 6 மீட்டர், கடைசி பாயிண்ட் 0. ஓகேவா? எப்பவுமே இதுல பாத்தீங்களுக்கு வந்துருச்சா ABC. நம்மளுக்கு 5 மீட்டர் கொடுத்தாச்சு, 6 மீட்டர் கொடுத்தாச்சு. அன்இவனானா நீங்க எப்படி கொடுக்கணும் அப்படின்னா கஸ்டம் கிரிட் ஸ்பேசிங்ல போயிட்டு எடிட் கிரிட் டேட்டால போயிட்டு டேட்டா ஸ்பேசிங் இதுல தான் நீங்க அன்இவனா தான் கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹைட் பிரச்சனை இல்லை, நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் ஒன்னே ஒன்று தான். ஓகேவா? 3 மீட்டர் 3 மீட்டர். இப்போ ஓகே கொடுங்க. இப்போ 2 விண்டோ இருக்கு, எப்பவும் போல நம்ம ஒரே விண்டோ வச்சுக்கலாம். இப்போ யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இப்போ கிரிட் கிரியேட் பண்றது பின்னாச்சு நம்மளுக்கு சேம் அதே மாதிரி நம்ம கிரிட் கொண்டு வந்தாச்சா? உங்களுக்கு இந்த கிரிட் கிரியேட் பண்ற டவுட் இல்ல யாருக்குமே? நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணியாச்சு, 3 பாயிண்ட் வச்சாச்சு. அன்இவன்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆட்டோமேட்டிக்கா நாம வந்து கிரிட் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், சேம் இது இருக்கிற மாதிரியே நம்ம வந்து கொடுக்க போறோம். ஓகேவா? இதுக்கு என்ன அதே மாதிரி நம்ம மெட்டீரியல் கொடுக்கணும். டிஃபைன்ல போயிட்டு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆட் நியூ மெட்டீரியல், காங்கிரீட்ல போயிட்டு காங்கிரீட் M20 கிரேட், ஓகே போயிட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன, ரீபாரா, ஆட் நியூ மெட்டீரியல், காங்கிரீட்ல போயிட்டு ரீபார், என்ன கிரேட் 500, ஓகே ஓகே கொடுத்துருங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்கணும், பீம் கொடுக்கணும். பீமுக்கு போயிட்டு டிஃபைன்ல போயிட்டு செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ், ஃப்ரேம் செக்ஷன், ஆட் நியூ ப்ராப்பர்ட்டிஸ், பீம்ல போயிட்டு பீம் சேம் அதேதான், பீம் 230 230 சேம் ப்ரெஷர் தான். இப்போ M20 அதே மாதிரி என்ன கொடுக்கலாம், 230 230 கொடுத்தாச்சு. அப்புறம் இதுல போகணும் மாடிஃபை ஷோ ரீபார், இதுல போயிட்டு பீம் போயிட்டு FE4 500 FE 500, ஓகே ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுல? இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அன்இவன் சர்ஃபேஸ்ல 2 பீம் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த 2 பீமுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ராப்பர்ட்டிஸ் கிரியேட் பண்ணியாச்சு, மெட்டீரியல் அசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து அந்த மெட்டீரியல் வந்து அசைன் பண்ணணும். ஓகேவா? இந்த பீம் இருக்குன்னா இந்த பீமுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்கணுமா. இப்போ வந்து இதுல என்னன்னா 2 வியூ இருக்கு, தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ஒன்னு வந்து பிளான் வியூ, இன்னொன்னு வந்து எலிவேஷன் வியூ. ஒரு சிங்கிள் இது போட்டீங்கன்னா நீங்க எலிவேஷன் வியூல வச்சா மட்டும்தான் பீமுக்கு வந்து மெட்டீரியல் கொடுக்க முடியும். ஓகேவா? நீங்க எலிவேஷன் வியூல வச்சாதான் நீங்க பீமுக்கு வந்து மெட்டீரியல் கொடுக்க முடியும். இப்போ பிளான் வியூ இருக்கு, எப்படி எலிவேஷன் வியூக்கு மாத்துறதுன்னா எலிவேஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கங்க. எலிவேஷனை கிளிக் பண்ணிட்டு 1 இருக்கா, 1 கிளிக் பண்ணிக்கங்க. 1 கிளிக் பண்ணிட்டு ஓகே. இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு பேஸ்மெண்ட் வந்துருச்சு, இதுல இருந்து ஹைட் எவ்வளவு வந்துருச்சு, இதோட பீம் வந்துருச்சு, இதோட பீம் வந்துருச்சா. எப்பவுமே சிங்கிள் பீம்ல போட்டீங்கன்னா நீங்க பிளான் செக்ஷன் சேஞ்ச் பண்ணா இதுல போயிட்டு பிளான் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிளான் வந்துடும். அதே மாதிரி எலிவேஷன்ல போயிட்டு நீங்க எந்த எலிவேஷன் கட் பண்றீங்களோ அந்த எலிவேஷன் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ஆயிரும், எலிவேஷன் வந்து வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, அன்இவன் சர்ஃபேஸ்ல 2 பீம் கிரியேட் பண்ணியாச்சு, பீம் சைஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். பீமோட சைஸ் கொடுக்கணுமா, பீமோட சைஸ் வந்து நம்ம எப்படி கொடுக்கிறது அப்படின்னா சிம்பிள். எதுல போகணும்னா அசைன்ல டிரால போயிட்டு டைரக்டா டிரா பீம் காலம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுல போய்ங்க. அதுல போயிட்டு குயிக் டிரா பீம்ஸ். ஓகேவா? குயிக் டிரா பீமை கிளிக் பண்ணிக்கங்க. குயிக் டிரா பீமை கிளிக் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஆகுதா, ஃப்ரேம்ஸ் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா? அந்த ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன பீம் கிரியேட் பண்ணோம், பீம் 230 into 230. அது நீங்க ஸ்க்ரால் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இருக்கும் பீம், பீம் 230 by 230. ஆக்சுவலா அது கிரியேட் ஆகலையா இருக்கு. நம்ம இன்னொரு கமெண்ட் டக்குன்னு கிரியேட் பண்ணிட்டு வந்துடலாம். செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ், ஃப்ரேம் செக்ஷன். நீங்க அதுக்கு ஓகே கொடுத்தீங்கன்னா தான் கிரியேட் ஆகும், அப்படியே விட்டு வந்துட்டீங்கன்னா கிரியேட் ஆகாது. ஓகேவா? இங்க வந்து 230 into 230 M20. அதே மாதிரி இதுல 230 230 modify beam FE4 500 500. ஓகே ஓகே கொடுத்தாச்சு. இப்போ ஓகே கொடுத்துருங்க கரெக்டா. ஓகே
கொடுத்தாச்சு. சேம் இப்போ போங்க கிளிக் பண்ணுங்க பீம் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்துருச்சா 230 by 230. ஜஸ்ட் அந்த 230 by 230 கிளிக் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்ணுங்க. பின்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பீம் வந்து அப்ளை ஆயிருச்சு. ஓகேவா, பாருங்க கிளிக் பண்ணுங்க. பின்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பீம் வந்து அப்ளை ஆயிருச்சு. நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணோம், டிஃபைன்ல போயிட்டு மெட்டீரியல் கொடுத்துட்டோம். செகண்ட் ஸ்டெப் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டிரால போயிட்டு அந்த பீமை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், செலக்ட் பண்ணி பீமோட மெட்டீரியல்ல அசைன் பண்ணியாச்சு. பீமோட மெட்டீரியல் நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ பீமோட மெட்டீரியல் கொடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மெட்டீரியல் கொடுத்துட்டோம். செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இது கொடுத்தாச்சு ப்ராப்பர்ட்டி அசைன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், லோடு கொடுக்கணும். ஓகேவா, லோடு தான் உங்களுக்கு மெயின். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன கொடுக்கணும், லோடு கொடுக்கணும். லோடு கொடுக்குறது எப்படி கொடுக்குறது அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்குங்க. நம்ம பிபிடி ஓபன் பண்ணி எவ்வளவு கொடுத்துருக்கோம், ஒரு பீமுக்கு 12 கிலோமீட்டர் பர் மீட்டர், இன்னொன்று வந்து 20 கிலோமீட்டர் பர் மீட்டர். ஓகேவா, 12 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர். எப்படி கொடுக்கணும் லோட் அப்படின்னா அசைன்ல போய்க்குங்க. ஓகேவா, அசைன்ல போயிட்டு ஃப்ரேம் லோட். ஓகேவா, அசைன்ல போயிட்டு ஃப்ரேம் லோட்ல போயிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரேம். ஏன்னா நம்ம ஃப்ரேம் வந்து பீம் காலத்துல நம்ம ஃப்ரேம்னு எடுப்போம், மற்றபடி ஸ்லாப் வந்து நம்ம என்னன்னு எடுப்போம்னா ஷெல்லுன்னு எடுப்போம். ஓகேவா, தெளிவா தெரிஞ்சுங்க. பீம் காலத்தை வந்து நம்ம ஸ்லாப்னு எடுப்போம், சாரி ஷெல்லுன்னு எடுப்போம். பீம் காலத்தை ஃப்ரேம்னு எடுப்போம், ஸ்லாப் வந்து ஷெல்லுன்னு எடுப்போம். அதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைவ் லோட கொடுத்துருங்க. ஓகேவா, லைவ் லோட கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம எவ்வளவு கொடுத்துருந்தோம், இந்த இடத்துக்கு லோடு கொடுத்துருங்க. இது நிறைய இருக்கு. நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு கொடுத்துருந்தோம் 12 கிலோமீட்டர் பர் மீட்டர். இங்க 12 என்டர் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. அந்த பீம் வந்து செலக்ட் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கங்க அந்த பீம் வந்து. ஓகேவா, செலக்ட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா 1 ஃப்ரேம் செலக்டட்னு வந்துடும். நீங்க 2 ஃப்ரேமே செலக்ட் பண்ணீங்கன்னா 2 ஃப்ரேம் செலக்டட்னு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எஸ்கேப் கொடுத்துட்டு ஒரு ஃப்ரேம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். 1 ஃப்ரேம் செலக்டட். இப்போ அசைன்ல போய்க்குங்க, ஃப்ரேம் லோட் டிஸ்ட்ரிபியூஷன், அதுல போயிட்டு 12. ஓகே க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு 12 கிலோமீட்டர் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளவு கொடுக்கணும், 20 கிலோமீட்டர் கொடுக்கணுமா. சேம் அதே மாதிரி இந்த சைடு சப்போர்ட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு அசைன்ல போயிட்டு ஃப்ரேம் லோட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா, அதுல எவ்வளவு கொடுக்கணும், 20. ஓகே கொடுத்துருங்க. பின்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சா. உங்களுக்கு வந்து 12 கொடுத்தாச்சு. இந்த பீமுக்கு வந்து 5 மீட்டர் பீமுக்கு, 6 மீட்டர் பீமுக்கு வந்து 20 கொடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும், நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும், ஆக்சுவலா இப்போ லோடு வந்து கொடுத்தாச்சு. லோடு கொடுத்தப்ப நம்ம என்ன கொடுக்கணும், லோடு கொடுத்துட்டோம். லோடு கொடுத்தப்ப நம்ம என்ன கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் கொடுத்தாச்சு, ப்ராப்பர்ட்டி கொடுத்தாச்சு, லோடு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும், சப்போர்ட் கொடுக்கணும். ஒரே 3D போறீங்கன்னா சப்போர்ட் தேவையில்லை. 2Dல போகும்போது நீங்க சப்போர்ட் கண்டிப்பா கொடுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா சப்போர்ட் நீங்க கொடுக்கணும். சப்போர்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த எண்டியெல்லாம் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த 2 எண்டு வந்து நான் ஃபிக்ஸ்டு சப்போர்ட் கொடுக்க போறோம். ஓகேவா, ஃபிக்ஸ்டு சப்போர்ட். இந்த ரெண்டுமே நம்ம என்ன கண்டிஷன் எடுத்துனா ஃபிக்ஸ்டு எடுத்துட்டோம். ஃபிக்ஸ்டு நாம செலக்ட் பண்ணியாச்சு. பண்ணிட்டு அசைன்ல போயிட்டு ஜாயிண்ட், அசைன்ல போயிட்டு ஜாயிண்ட்ல போயிட்டு ரெஸ்ட்ரைன்ல போயிட்டு இது வந்து ஃபிக்ஸ்டு, இது வந்து பின்னடு. ஓகேவா, நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு செலக்ட் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ்டு செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்னாச்சு, 2 எண்டு ஃபிக்ஸ்டா செலக்ட் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட் பின்னடு அந்த பாயிண்ட செலக்ட் பண்ணிக்கங்க. அசைன்ல போயிட்டு ஜாயிண்ட்ல போயிட்டு ரெஸ்ட்ரைன், இது வந்து பின்னடு செலக்ட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு ஓகே க்ளோஸ். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்தாச்சா. எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ நீங்க அந்த பாயிண்ட நீங்க என்ன பண்ணிக்கணும், ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த பாயிண்ட நீங்க செலக்ட் பண்ணிட்டு எதுல போகணும், அசைன்ல போயிட்டு ஜாயிண்ட்ல போயிட்டு ரெஸ்ட்ரைன்ல போயிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ அந்தந்த சப்போர்ட் நீங்க கொடுத்துடணும். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம மெட்டீரியல் கொடுத்தாச்சு, செகண்ட் ஸ்டெப் செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தாச்சு, தேர்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணியாச்சு, அந்த மெட்டீரியல் அசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாச்சு, லோடு கொடுத்தாச்சு. ஃபோர்த் வந்து சப்போர்ட் கொடுத்தாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லோடு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் லோடு காம்பினேஷன் பண்றதானா பண்ணுங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஓகேவா, லோடு காம்பினேஷன் பண்றதானா எப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ பீமுக்கு வேற ஏதாச்சும் கொடுக்கணுமா, தேவையில்லை.
இப்போ சிம்பிளா என்ன பண்றீங்கன்னா டிஃபைன்ல போய்க்குங்க ஓகேவா. டிஃபைன்ல போயிட்டு லோடு பேட்டர்ன் ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் வெயிட் அதே எடுத்துக்கும். லோட்ல போயிட்டு நெக்ஸ்ட் லைவ் லோட் ஓகே. வேற ஏதாச்சும் லோடு வேணும்னா நீங்க இந்த லோடு பேட்டர்ன்ல ஆட் பண்ணிக்கலாம். டிஃபைன்ல போயிட்டு இந்த லோடு பேட்டர்ன் இருக்குல்ல அந்த லோடு பேட்டர்ன்ல போயிட்டு இப்போ நம்மளுக்கு டெட் லோட் லைவ் லோட் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா அந்த லைவ் லோடு தான் நம்ம கொடுத்தோம். மொத்தமா எல்லாம் லைவ் லோடு எடுத்துக்கணும். அது போக நீங்க சீஸ்மிக் எந்த லோடு வேணாலும் நீங்க 5 லோடு வரைக்கும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் காம்பினேஷன் டிஃபைன்ல போயிட்டு லோடு காம்பினேஷன் ஆட் நியூ காம்பினேஷன் அதுல போயிட்டு நீங்க காம்பினேஷன் பண்றதானாலும் பண்ணா இல்லைன்னா விட்டுறலாம். நம்ம காம்பினேஷனே பண்ணல வேண்டாம். அப்பதான் நம்ம மேனுவல் டயக்ராம் இது கரெக்டா வருதான்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேவா. இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு சிம்பிளா வந்து என்ன பண்ணிட்டோம் லோடு பேட்டர்ன்ல போயிட்டு நம்ம என்னென்ன லோடுன்னு பார்த்தாச்சு. லைவ் லோட் டெட் லோட் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் அனலைஸ் தான். நீங்க டைரக்டா அனலைஸ் பண்ணா முடிஞ்சு. நம்ம என்ன பண்ணியாச்சு எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் எல்லாமே லோடு கொடுத்தாச்சு சப்போர்ட் கொடுத்தாச்சு எல்லாமே இந்த சம்மை பார்த்து நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அனலைஸ் பண்ணா போதும். எப்படி அனலைஸ் பண்றதுன்னா அனலைஸ்ல போயிட்டு ரன் அனலைஸ் அவ்வளவுதான். அனலைஸ்ல போயிட்டு ரன் அனலைஸ் கொடுத்துருங்க. ரன் அனலைஸ் கொடுத்தீங்கன்னா உங்க மாடல் வந்து சேவ் பண்ண சொல்லும் ஓகேவா. மாடலை சேவ் பண்ண சொல்லும். சேவ் கொடுத்துருங்க அவ்வளவுதான். ஜஸ்ட் நீங்க ஸ்டார்ட் ப்ரோ மாதிரி எல்லாம் ஃபுல்லா போயிட்டே இருக்காது. டக் டக் டக்குன்னு உங்களுக்கு முடிஞ்சிடும். இதே தான் ஃபுல் ஃப்ரேமுக்கு போனாலும் உங்களுக்கு என்ன வரும் இதே தான் வரும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அனலைஸ் ஆயிட்டு இருக்கு ஓகேவா. பின்னாச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அனலைஸ் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த வார்னிங் வந்துடும் உங்களுக்கு எரர் வருதா வார்னிங் வருதா எது வருதா அந்த பிரச்சனை இல்லை ஓகேவா. அனலைஸ் லோட் கேஸ் இது ஈகன் வேல்யூஸ் மேக்ஸிமம் வரும். அது ஏன் மாடுல் அனலைஸ் எதுக்கு வருதுன்னு நீங்க எர்த்வாக் அந்த மாதிரி போகும்போது வரும். மற்றபடி எரர் வரல. அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேவா. உங்களுக்கு டேபிள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அந்த ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ கரெக்டா பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ கரெக்டா ரியாக்ஷன் வேல்யூ கரெக்டாங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஓகேவா. டிஃப்ளெக்ஷன் வேல்யூ கரெக்டா என்னங்கிறது நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேல போய்க்கணும் ஓகேவா. டிஸ்பிளேல போயிட்டு ஃபோர்ஸ் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் ஓகேவா. ஃபோர்ஸ் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் போய்க்குங்க. அதுல போயிட்டு ஃப்ரேம் பியர் ஸ்பாண்டில் வச்சுக்கோங்க. அதுல போயிட்டு டெட் லோட் லைவ் லோடுக்கு தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி எடுத்திருக்கோம் இந்த பிபிடியில் அப்படின்னா லைவ் லோடுக்கு உண்டான மொமெண்ட் தான் எவ்வளவு கொடுத்துருக்கோமோ அந்த மொமெண்ட்டை நம்ம கேரி ஓவர் பண்ணி கடைசியா நம்ம கால்குலேட் பண்ணி என்ன பண்ணிருக்கோம் டயக்ராம் மாதிரி நம்ம போட்டிருக்கோம் ஓகேவா. டயக்ராம் மாதிரி நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இதோட என்ன பார்க்கணும் மொமெண்ட் 3 மொமெண்ட் டயக்ராம் பார்க்கறது ஷியர் 2 ஷியரோட பார்க்கறது. இப்போ இதோட மொமெண்ட் பார்க்க போறோம். இந்த மொமெண்ட் 3 கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ஷோ வேல்யூ அதோட வேல்யூ அப்ளை ஓகே. பாருங்க ஆட்டோமேட்டிக்கா 43 பாயிண்ட். இது நம்ம வேல்யூவா பார்த்துக்கலாம். இதுல என்னென்ன ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க எந்த மொமெண்ட் வேணாலும் நீங்க ஃபைனட் நீங்க பார்த்துக்கலாம். பாத்தீங்க உங்களுக்கு என்ன வந்திருக்கு. சரி ஒரு நிமிஷம் ஜூம் பண்றேன். உங்களுக்கு அந்த மொமெண்ட் வேல்யூ தெரியுதா. இந்த மொமெண்ட் வேல்யூ இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு யாராவது சொல்ல முடியுமா. மொமெண்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கு. நாட் விசிபிள். எது நாட் விசிபிள். ஸ்கிரீன் விசிபிள் ஆக மாட்டேங்குதா. இல்ல ஸ்கிரீன் விசிபிள் ஆக மாட்டேங்குதா இல்ல வேல்யூ நாட் விசிபிள். ஸ்கிரீன் இஸ் விசிபிள் பட் வேல்யூ நாட் விசிபிள். இப்போ ஜூம் பண்ணி உங்களுக்கு தெரியலையா. இந்த சென்டர் வேல்யூ உங்களுக்கு தெரியுதா. ஒரே இப்ப இந்த வேல்யூ உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா.
வேல்யூஸ் தெரியுது இல்லையா உங்களுக்கு? ஒரே நிமிஷம், அது டிஸ்பிளேல போயிட்டு இப்ப வேல்யூ தெரியுது உங்களுக்கு? Now is visible. 15.5033. 15.5019 நம்மளுக்கு மொமெண்ட் வந்து இந்த கார்னர்ல வருது உங்களுக்கு வந்து. Yeah. அதே நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். நம்ம மேனுவலா நம்ம கால்குலேஷன் போட்டோம்ல சேம் பீமுக்கு வந்து இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்கு மொமெண்ட் பிரகாரம் போட்டதுல உங்களுக்கு இந்த ஜூம் இது பண்ணி பாத்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. கடைசி நம்மளுக்கு இந்த மொமெண்ட் எவ்வளவு வந்திருக்கு இந்த மொமெண்ட்டுக்கு வந்து 15.375. அப்ப நமக்கு கரெக்டா வருதா அந்த மொமெண்ட்டுக்கு இந்த மொமெண்ட்டுக்கும் இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் நீங்க டாப்ஸ்ல போட்டதுக்கு இப்ப கரெக்டா வருதா தப்பா வருதா உங்களுக்கு வந்து? பாயிண்ட் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு என்ன வருது கரெக்டா வருது. இப்ப 15 தான் உங்களுக்கு அந்த கார்னர்ல வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம டாப்ஸ் வேணும். அதே மாதிரி சென்டர் மொமெண்ட் நம்ம பேலன்ஸ் மொமெண்ட் நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்கு மேனுவலா 44.25 வந்திருக்கா? 44.25 வந்திருக்கு. அதே சேம் டாப்ஸ்ல பாருங்க எவ்வளவு வந்திருக்குன்னு. எவ்வளவு வந்திருக்கு? சேம் அதே மொமெண்ட் வந்திருக்கு உங்களுக்கு. Yes. 44.0789. இப்போ உங்களுக்கு தெரியுதா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடுக்கு அதுக்கு உங்களுக்கு அக்யூரேட்டா வருதா மொமெண்ட் வந்து உங்களுக்கு இந்த சென்டர் மொமெண்ட். அதே மாதிரி கார்னர் மொமெண்ட் எவ்வளவு வருது உங்களுக்கு இதுல 67.875 வருது உங்களுக்கு வந்து நான் மேனுவலா போட்டது. அதே வந்து இதுல கால்குலேட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வருது? சேம் 67.913 வருது உங்களுக்கு வந்து. இப்ப தெரியுதா உங்களுக்கு வந்து ஒரு டிஃபரெண்டா ஒரு நீங்க லோடு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க மேனுவலா செக் பண்ணி பார்க்கணும். இப்ப தெரியுது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல எதுக்கு அந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் வந்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படிங்கிறது சேம் ப்ரொசீஜர் தான். டாப்ஸ் ஆகட்டும் ஸ்டாக் ப்ரோ ஆகட்டும் நீங்க எல்லாமே எதுல இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா இந்த சேம் ப்ரொசீஜர் தான் யூஸ் ஆகும். ஓகேவா? தெரியுது உங்களுக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ண மொமெண்ட்டும் இதுவும் நம்மளுக்கு கரெக்டா வருது. சென்டர் மொமெண்ட் எவ்வளவு வருது நம்மளுக்கு 9.066 வருதா? அதே மாதிரி நம்ம மேனுவலா கால்குலேட் பண்ணது எவ்வளவு வருது நம்மளுக்கு சென்டர் மொமெண்ட் வந்து சேம் அதே வருது உங்களுக்கு வந்து 9.065 வருதா? இது எவ்வளவு வருது 34.125 சென்டர் மொமெண்ட் வந்து இதுல இருந்து. அதே மாதிரி 34.125 உங்களுக்கு வருதா மொமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா. இப்ப தெரியுதா உங்களுக்கு வந்து நம்ம மேனுவலா தான் மெயினா நம்மளுக்கு கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இந்த மொமெண்ட் எப்படி இது பண்றது. இப்ப உங்களுக்கு தெரியுதா இந்த டயகிராம நீங்க ஃபுல் டயகிராம் எப்படி பாக்குறதுன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு வருது மொமெண்ட் வந்து இங்க 55.504 வருதா? அதே மாதிரி இங்க 44.047 வருதா உங்களுக்கு வந்து. அதே மாதிரி இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு வருது? சேம் 44. சென்டர் மொமெண்ட் வருது. கடைசியா வந்து 67.93 வருது உங்களுக்கு வந்து மொமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சேம் அதே தான். உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்க எவ்வளவு நீங்க மொமெண்ட் பார்த்துக்கலாம். தெரியுது உங்களுக்கு மாத்த மாறிட்டே வருது. உங்களுக்கு ஷியர் எவ்வளவு வருது மொமெண்ட் எவ்வளவு வருது எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு வருதுன்ட்டு. நெக்ஸ்ட் நீங்க ஷியர் செக் பண்ணி பாருங்க. ஷியர் நம்மளுக்கு எவ்வளவு வரும்? இப்போ நம்ம மொமெண்ட் கால்குலேட் பண்ணி பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும்? மேனுவலா நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மொமெண்ட் பார்க்கணுமா? மொமெண்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு வரும்? ஆக்சுவலா மேனுவலான மொமெண்ட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்கு? ஷியர் ஃபோர்ஸ் டயகிராமுக்கு BA வந்து 24 வந்திருக்கு, BB வந்து 91 வந்திருக்கு. அதே மாதிரி BC வந்து என்ன வந்திருக்கு? 63 வந்திருக்கா? BA வந்து எவ்வளவு வந்திருக்கு? 24 வந்திருக்கு. BC கடைசி வந்து 63 வந்திருக்கு. சென்டர் வந்து BB வந்து எவ்வளவு வந்திருக்கு? 91 வந்திருக்கு. உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் வந்து சேம். டாப்ஸ்ல எப்படி ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் பார்க்கிறது அப்படின்னா சிம்பிளா டிஸ்பிளேல போயிட்டு ஃபோர்ஸ்ல போயிட்டு சேம் ஃப்ரேம் பியர்ல போயிட்டு ஷியர் டு கொடுத்துருங்க. அப்ளை ஓகே. இப்போ பாருங்க சேம் வேல்யூ உங்களுக்கு வருதா? இது எவ்வளவு வருது? கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணீங்கன்னா 24.2850 ஏல வந்து வருது உங்களுக்கு வந்து சேம். நம்ம வேல்யூ பாருங்க எவ்வளவு வருதுன்னு. ஏல வந்து
24 பாயிண்ட் கரெக்டா மேனுவலா நம்மளுக்கு வருதா கால்குலேட் பண்ணது 24 பாயிண்ட் நம்மளுக்கு கரெக்டா வருது அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன இந்த எட்ஜ் வரும்போது நம்மளுக்கு என்ன வரும் இந்த எட்ஜ் வரும்போது 35 பிளஸ் இந்த பீமோடது சேர்த்து வருமா உங்களுக்கு வந்து ரெண்டு இது வருமா ஷியர் ஃபோர்ஸ் 35 56 35 நீங்க என்ன பண்ணும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 90 சம்திங் வருமா சேம் இப்போ போய் மேனுவல் கால்குலேஷன் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பி என்ன வந்திருக்கு 91 பாயிண்ட் வந்திருக்கா இப்போ வந்து நம்ம கால்குலேட் பண்ணது மேனுவலாவே கரெக்டா வந்திருக்கா பிசிக்கு எவ்வளவு ஷியர் ஃபோர்ஸ் வந்திருக்கு 63 வந்திருக்கு மேனுவலா நம்ம இ டாப்ஸ்ல போய் பாருங்க பிசிக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு ஷியர் கிளிக் பண்ணி பாருங்க எவ்வளவு வந்திருக்கு உங்களுக்கு வந்து 63.975 வந்திருக்கு உங்களுக்கு கரெக்டா இப்போ தெரியுதா உங்களுக்கு வந்து மேனுவலாவும் எந்த சாஃப்ட்வேர் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன வரும்னா அக்யூரேட்டா வேல்யூ வரும் நீங்க அதுக்காக தான் என்ன படிக்கிறீங்கன்னா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் அந்த மெத்தட் எல்லா மெத்தடுமே இருக்குல்ல அதுக்காக தான் படிக்கிறீங்க அது படிக்கும்போது தெளிவா ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ கரெக்டா வருதா இல்லையாங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா செக் பண்ணிட்டு படிங்க அது போக கான்ஜுகேட்டட் மெத்தட் நிறைய மெத்தட் இருக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் எல்லாமே ஒவ்வொரு மெட்டீரியலுமே ஒவ்வொரு பீமுக்கு வந்து யூஸ் ஆகும் நீங்க நார்மல் பீம் போனீங்கன்னா பிரச்சனை இல்லை WL²/2 போட்டுக்கலாம் ஆனா இந்த மாதிரி சம்திங் லோட் வரும்போது நீங்க இந்த மாதிரி மெத்தடை வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா தெளிவா புரியும் நம்ம கடைசி என்ன செக் பண்ணும் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் செக் பண்ணுமா சப்போர்ட் ரியாக்ஷன் இருக்குல்ல சப்போர்ட் ரியாக்ஷன் இதுல எவ்வளவு லோடு இந்த பீம்ல இருந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற ரியாக்ஷன் பார்க்கணும் அது எப்படி பார்க்கறதுன்னா டிஸ்பிளேல போயிட்டு ஃபோர்ஸ் அண்ட் டயகிராம்ல போயிட்டு சப்போர்ட் ரியாக்ஷன் கொடுத்துட்டு லைவ் லோடோட சப்போர்ட் ரியாக்ஷன் ஓகே கொடுத்துருங்க ஓகே இது எவ்வளவு வருது உங்களுக்கு சப்போர்ட் லைவ் லோட் சரியா 24.28 வருதா உங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னா எவ்வளவு 24.28 வருது இது வந்து பாத்தீங்கன்னா சாரி 91 வருது அதே மாதிரி இது 63 வருது உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் லோட் வந்து இது வந்து எவ்வளவு 24 வருது இது வந்து 24 வருது அதே மாதிரி இது 91 இது வந்து 63 வருது சேம் இது பிபிடி போய் பாருங்க நமக்கு எவ்வளவு வந்திருக்கு 24 வந்திருக்கு 91 வந்திருக்கு 63 வந்திருக்கு இப்போ புரியுதா வந்து உங்களுக்கு எப்படி மேனுவலாவும் இதாவும் உங்களுக்கு கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்பவுமே நீங்க மேனுவல்ல வந்து தெளிவா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இ டாப்ஸ் ரிசல்ட்டும் கரெக்ட் தான் இப்போ புரிஞ்சவங்களுக்கு வந்து நம்ம எப்படி ஒரு ஷியர் ஒரு பெண்டிங் ஒரு ரியாக்ஷன் செக் பண்றது அப்படிங்கிறது நீங்க மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் எடுத்து வச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா இப்படிதான் நீங்க மொமெண்ட் செக் பண்ணணும் இது வந்து மிஸ்லேனியஸ் பீமுக்கு நீங்க நார்மலா சிம்பிளி சப்போர்ட்டட் வந்து ஓவராலா போதும் நீங்க ஒரே லோடு வந்து ஒரு பீமுக்கு நீங்க WL²/12 மிட் எண்டுக்கு போட்டுக்கலாம் மிட்டுக்கு வந்து 24 போட்டுக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மொமெண்ட் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போகும்போது டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்ட் லோட் பாயிண்ட் லோட் அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு அந்த மாதிரி மெத்தட் போனாதான் நீங்க மேனுவலா செக் பண்ண முடியும் இது கரெக்டா வருதா அப்படின்னு அதுல ஒன்று செக் பண்ணதுதான் என்னோட இந்த இது மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ல சேம் பீம் எடுத்துட்டு என்ன பண்ணிருக்கேன் சேமா போட்டுட்டேன் இந்த கண்டிஷன் எதுல வரும் அப்படின்னா நான் சொன்னேன்ல 4 கண்டிஷன் ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் 4th கண்டிஷன்ல வரும் இந்த மாதிரி பீம் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வரும் இந்த மாதிரி பீம் போகும்போது பிரச்சனை இல்லை போத் எண்ட் சிம்பிளி சப்போர்ட்னா நீங்க WL²/12 24 போட்டாலே போதும் ஆனா இந்த மாதிரி பீம்ஸ் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க போய் ஆகணும் ஓகேவா இதுதான் என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த டைப் ஆஃப் பீம் ஓகேவா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு மொமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணியாச்சா இப்போ நம்ம அந்த பீமுக்கு என்ன பண்ணிட்டோம் மொமெண்ட் கால்குலேட் பண்ணியாச்சு ரியாக்ஷன் கால்குலேட் பண்ணியாச்சு ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன அந்த பீமுக்கு நம்ம பண்ணணும் ஆக்சுவலா நெக்ஸ்ட் நம்ம அந்த பீமுக்கு என்ன பண்ணணும் ஆக்சுவலா இப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ணியாச்சு இப்போ வந்து மொமெண்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் செக்ஷன் ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அனலைஸ் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன பார்ட் இருக்கு டிசைன் பார்ட் இருக்கா டிசைன் பார்ட் பண்ணணுமா இப்போ டிசைன் பண்ணி நம்மளுக்கு எவ்வளவு AST வேல்யூ வருது அந்த மொமெண்ட்டுக்கு ஏற்ற AST வேல்யூ எப்படி வருது நம்ம என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கால்குலேட் பண்ணணுமா எப்படி நம்பர் ஆஃப் பார்ஸ் எவ்வளோ அப்படிங்கறது நம்ம கால்குலேட் பண்ணணும் இதுல சிம்பிள் நீங்க இ டாப்ஸ்ல வந்து இதுல சிம்பிள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் நீங்க இ டாப்ஸ் போனீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம அனலைஸ் பார்ட் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் டிசைன் பார்ட் பண்ணணும் டிசைன் பார்ட்ல சிம்பிளா டிசைன் போய்க்குங்க டிசைன் போயிட்டு காங்கிரீட் ஃப்ரேம் டிசைன் போய்க்குங்க காங்கிரீட் ஃப்ரேம் டிசைன் போயிட்டு
வியூ ரிவைஸ் பெர்ஃபார்மன்ஸ் அதுல போய்க்குங்க. அதுல போயிட்டு நம்ம இந்தியன் கோடு தான், எதுவுமே மாத்த தேவையில்லை. ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டிசைன் காங்கிரீட் ஃப்ரேம் டிசைன். நீங்க ஏதாவது டிசைன் கோட் குரூப் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா குரூப் வச்சுக்கலாம். நம்மளுக்கு குரூப் எதுவுமே இல்லை, அதனால இது மேக்ஸிமம் இதுல எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. டிசைன் காம்பினேஷன் லோட் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. அதனால சிம்பிளா என்ன பண்றீங்கன்னா காங்கிரீட் ஃப்ரேம் டிசைன்ல போயிட்டு ஸ்டார்ட் டிசைன் செக் அது மட்டும் கொடுத்துருங்க. அதுல போயிட்டு ஸ்டார்ட் டிசைன் செக் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு ஆட்டோமேட்டிக்கா ஓஎஸ் சரி நம்ம இந்த பீம் மட்டும் கிளிக் ஆயிருக்கு. டிசைன்ல போயிட்டு காங்கிரீட் பீம் ஸ்டார்ட் டிசைன் செக். யா என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் நம்ம எப்படி போடுவோம்? டென்ஷன் ஜோன் போடுவோம், கம்ப்ரஷன் ஜோன் போடுவோம், டென்ஷன் ஜோன் போடுவோம். ஆக்சுவலா வந்து டென்ஷன் நம்ம எப்படி ஆக்சுவலா பீமுக்கு வந்து எப்படி ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் கொடுப்போம்? டென்ஷன் ஜோன், கம்ப்ரஷன் ஜோன், டென்ஷன் ஜோன் கொடுப்போமா? ஆக்சுவலா நம்ம பீமுக்கு ஆக்சுவலா எப்படி ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் கொடுப்போம்? ஆக்சுவலா வந்து இந்த டயகிராம் இருக்குல்ல, இப்படிதான் உங்களுக்கு நம்ம இப்போ அஞ்சிருக்க பீம் ஒன் சைடு இப்படிதான் இருக்கு. இதுக்கு மேல இன்னொரு சப்போர்ட் கண்டினியூஸ் ஆயிட்டு இருக்கு. இது ஃபிக்ஸ்ட் ரேட். அப்ப நம்ம மொமெண்ட் எங்க ஜாஸ்தியா வரும்? இங்க ஜாஸ்தியா வந்திருக்கும். அதே மாதிரி இங்க திரும்பி கீழே ஜாஸ்தியா போயிருக்கும். இங்க திரும்பி மொமெண்ட் உங்களுக்கு வந்திருக்குமா? அப்ப நம்ம எங்க ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் ஜாஸ்தியா கொடுக்கணும்? இந்த இடத்துக்கு மேல, இந்த இடத்துக்கு மேல கொடுக்கணும், கீழே கொடுக்கணும், அதே மாதிரி மேல கொடுக்கணுமா ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் வந்து? இப்போ போங்க, இப்போ ஏஎஸ்டி போங்க, எங்க ஜாஸ்தி வந்திருக்கு? மேல வந்திருக்கு. இது கிளிக் பண்ணி பார்த்துட்டே வாங்க. அப்படியே உங்களுக்கு எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன ஏஎஸ்டி வந்திருக்கு அப்படின்னு தெரியும். இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஏஎஸ்டி வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். இந்த இடத்துல ஓவர் ஸ்ட்ரெஸ்டு. ஏன் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு? இந்த கார்னர்ல மொமெண்ட் வந்து ஜாஸ்தியா வந்திருக்கு. ஏன் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்குன்னா நம்ம கொடுத்த செக்ஷன் வந்து எடுத்துக்கல. ஓகேவா? அந்த டயகிராம்ல ஏன் வந்து ஓஎஸ் வந்திருக்குன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ்டு அர்த்தம். நம்ம லோட் எவ்வளவு கொடுத்தோம்? 20 கொடுத்தோம், 12 சம்திங் கொடுத்தோம். ஆனா செக்ஷன் எவ்வளவு கொடுத்தோம்? வெறும் 230/230 மினிமம் செக்ஷன் தான் நம்ம கொடுத்த ஆக்சுவலா வந்து. அதனால என்னன்னா நம்ம கொடுத்த லோடுக்கு வந்து அந்த செக்ஷன் எடுத்துக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சுவலா வந்து நம்ம கொடுத்த செக்ஷனுக்கு எடுத்துக்கலன்னா நம்ம திரும்பி என்ன பண்ணணும்? ஆக்சுவலா ரீடிசைன் பண்ணுமா? ஸ்ட்ரென்த் கரெக்ட். பட் ஆனா ஸ்ட்ரென்த் நம்ம இது என்னன்னா ஆக்சுவலா நம்ம டிசைன் என்ன பண்றோம்? கட்டருக்கு முன்னாடியே பண்றதை நம்ம டிசைன் பண்றது. அப்போ வந்து நம்ம என்ன ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ஆப்ஷன் இருக்கு. இந்த ரீசைஸ்ல என்ன ஒரு ஆப்ஷன் சொல்றாங்கன்னா தம்ப் ரூல் நம்ம இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பட் அந்த தம்ப் ரூல் ஒன்று வச்சிருக்காங்க. நம்ம அப்ராக்சிமேட்டா இங்க பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு? இந்த ரெயின்ஃபோர்ஸ் ஓவர் ஸ்ட்ரெஸ் வந்திருக்கு, இது ஓவர் ஸ்ட்ரெஸ், இது ஓவர் ஸ்ட்ரெஸ். அப்ப சைஸ் பத்தல, அந்த இடத்துல மொமெண்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கேற்ற இதுல வந்து அது இல்லை ஆக்சுவலா வந்து. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப என்ன இருக்கு? நம்ம பீம், இந்த பீம் இருக்கா, இதுல பாத்தீங்கன்னா 5 மீட்டர் இருக்கு. 5 மீட்டர்னா எத்தனை ஃபீட் வரும்? 5 into 5 3 சார் எவ்வளவு வரும் உங்களுக்கு? 15 அடி வருமா உங்களுக்கு வந்து? 5 into 3.28 போட்டீங்கன்னா எவ்வளவு ஃபீட் உங்களுக்கு கிடைச்சிருமா? அப்ப வந்து நம்ம 15 ஃபீட்னா 15 இன்ச் வச்சுக்கலாமா? தம்ப் ரூல் அப்படிதான். ஒரு அடிக்கு 1 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு அடிக்கு 1 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப 15 அடிங்கும் போது 15 இன்ச் வந்துடும். அப்போ மேக்ஸிமம் 9 இன்ச் ஒரு அடி. அப்போ 1.5 அடி பீம் கொடுக்கலாமா? 1.5 அடி பீம் கொடுக்கலாம். அதுல வந்து 2 அடி பீம் கொடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சிம்பிளா என்ன பண்றேன்னா போயிட்டு இது அன்லாக் ஆயிரும். நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா லாக் ஆயிரும். நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அன்லாக் பண்ணணும். ஜஸ்ட் இது அன்லாக் பண்ணிட்டு ஓகே பண்ணிருங்க. நாம இது என்ன பண்ணணும்னா ரீடிசைன் பண்ணணும், சைஸ் எச் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா டிஃபைன்ல போயிட்டு என்ன பண்ணணும்? செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ், ஃப்ரேம் செக்ஷன், அதுல நம்ம மாடிஃபை நியூ கிரியேட் பண்ண தேவையில்ல. அந்த 230/230 கிளிக் பண்ணிட்டு மாடிஃபை ஷோ ப்ராப்பர்ட்டி, அதுல போயிட்டு வித் 230 தான். இது வந்து நான் எவ்வளவு வைக்கிறேன்னா ஒரு 380 கொடுத்துட்டு ஓகேவா? 380 கொடுத்துட்டு ஓகே ஓகே கொடுத்தாச்சு. 380 230 இருந்து இப்ப 380 கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அனலைஸ், ரன் அனலைஸ். பீமோட சைஸை பொறுத்து உங்களுக்கு என்னைக்குமே மொமெண்ட் மாறாது. ஓகேவா? அது தெரிஞ்சுக்கணும். இப்ப கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசைன்ல போயிட்டு காங்கிரீட் டிசைன், அதுல போயிட்டு ஸ்டார்ட் டிசைன் செக். இப்ப பாருங்க என்ன ஆச்சு? இப்ப நம்மளுக்கு என்ன ஆச்சு? ஏஎஸ்டி கம்மியா தான் வந்திருக்கு. நம்ம பீம் சைஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக் என்ன ஆச்சு? ஏஎஸ்டி கம்மியாயிருச்சா? பீமோட டெப்த் நம்ம அதிகம் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏஎஸ்டி வந்து கம்மியாயிருச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? ஏஎஸ்டி வந்து கம்மியாயிருக்கு.
பீம் ஏரியாவோட ஏஎஸ்டி கம்மியாயிருச்சு, இங்க 1000 சம்திங் வந்துச்சு. நம்ம பீமோட டெப்த் அதிகம் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு, எல்லாமே பாஸ் ஆயிருச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு என்னாச்சு, எல்லாத்தோட ஏஎஸ்டியுமே கம்மியாயிருச்சு உங்களுக்கு வந்து. இப்ப தெரியுது உங்களுக்கு, புரியுதா? நீங்க ETABSல வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும், ஓவர் ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், செக்ஷன் ரீடிசைன் பண்ணுமா. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சைஸ் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஹெச் பண்ணணும். இப்போ அதுதான் பண்ணிருக்கேன் ஆக்சுவலா வந்து. ஓகேவா, சைஸை வந்து ஆட்டோமேட்டிக்கா நான் ஹெச் பண்ணிட்டேன். ஹெச் பண்ணங்காட்டி எனக்கு என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து எல்லா செக்ஷனுமே, இந்த 3 சொன்னல, மிட் எண்டு மிட், அது எல்லாமே என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து பாஸ் ஆயிருச்சு. ஓகேவா, இதை வந்து நான் டீட்டெயில் ரிப்போர்ட்டா பார்க்கணும் அப்படின்னா அந்த பீம் மேல ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுங்க. டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அது என்ன கோட்ல டிசைன் ஆகுது, உங்களோட ஸ்டீலோட பர்சன்டேஜ் என்ன, எவ்வளவு மொமெண்ட் எடுத்திருக்கு, எவ்வளவு ஷியர் எடுத்திருக்கு, அது முதல் கொண்டு எல்லாமே உங்களுக்கு என்ன வந்துரு, டீட்டெயிலா வந்துரு. ஓகேவா, எவ்வளவு ரீபார் பர்சன்டேஜ் கொடுத்திருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம சைஸ் என்ன கொடுத்தோம் 230/380, அது எவ்வளவு எடுத்திருக்கு, அதே மாதிரி எவ்வளவு இது கொடுத்தோம் காங்கிரீட், அதே மாதிரி ஸ்டீல் எவ்வளவு கொடுத்தோம், அதே மாதிரி மொமெண்ட் ஃபேக்டர் மொமெண்ட் எவ்வளவு எடுத்திருக்கு, ஃபேக்டர் இன்டு 1.5 இன்டு பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஃபேக்டர் ஷியர் எவ்வளவு எடுத்திருக்கு, லோடு வராது எப்பவுமே. ஓகேவா, அதே மாதிரி ஃபேக்டர் மொமெண்ட் எவ்வளவு இருக்கு, நெகட்டிவ் மொமெண்ட் எவ்வளவு இருக்கு எடுத்திருக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. அதே மாதிரி டிசைன் மொமெண்ட் எவ்வளவு எடுத்திருக்கு, பாசிட்டிவ் மொமெண்ட் நெகட்டிவ் மொமெண்ட். அதே மாதிரி ரீபார் மொமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எடுத்திருக்கு, எவ்வளவு ரீபார்ஸ். இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஸ்மால் ஏஎஸ்டி பை கேபிட்டல் ஏஎஸ்டி போட்டீங்கன்னா எத்தனை பார் வேணுமோ அத்தனை பார் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிசல்ட் வந்து நீங்க டீட்டெயிலா எடுத்துக்கலாம் எவ்வளோ அப்படிங்கிறது. இது வந்து ஷியர் பார், ஒவ்வொரு ஷியருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளவு ஷியர் எல்லாமே கொடுத்துரும். இந்த சைடு கிளிக் பண்ணீங்கன்னா டீட்டெயில்ஸ்ல போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பீமோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் டயக்ராம்ஸ். ஒரு டயக்ராம் வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். இந்த பீமோட டயக்ராம் எவ்வளவு சைஸ் கொடுத்தோம், பீமோட செக்ஷன், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்துருச்சா, பாசிட்டிவ் மூமெண்ட் நெகட்டிவ் மூமெண்ட், அதோட டாப் மூமெண்ட் என்ன, எல்லாமே உங்களுக்கு என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க டயக்ராமோட எடுத்துக்கலாம். தெரியுது உங்களுக்கு வந்து அதோட சைஸ் எத்தனை மீட்டர் பீம், என்ன டெப்த், என்ன டிஸ்டன்ஸ் கவர், அதே மாதிரி என்ன எடுத்திருக்கு, எவ்வளவு ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணிருக்கோ, அதோட செக்ஷன், அதோட பார்ஸ் என்ன மொமெண்ட், உங்களுக்கு நெகட்டிவ் மொமெண்ட் என்ன, பாசிட்டிவ் மொமெண்ட் என்ன, எப்படி அந்த மொமெண்ட் வந்திருக்கு. இப்போ தெரியுது உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மொமெண்ட் பாசிட்டிவ் மொமெண்ட். அதே மாதிரி டாப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஷியர் எவ்வளோன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கால்குலேட் ஆகி கொடுத்துரும். ஜஸ்ட் இதே மாதிரி நீங்க ஃபுல் பில்டிங் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். இதை நான் ரிப்போர்ட்டா எடுத்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னா பைரேட்டர்ல பண்ண முடியும். இதுல ரிப்போர்ட் நீங்க பார்க்க மட்டும்தான் முடியும். ஓகேவா, அது எப்படி இந்த ஃபுல் பில்டிங்கோட இப்போ நம்ம ஃபுல் பீம் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம், எல்லாமே ஷியர் பெண்டிங் மூமெண்ட் எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், சிம்பிளா டிசைன் மட்டும் பண்ணியாச்சா, காங்கிரீட்ல போயிட்டு என்ன பண்ணிட்டோம், ஏஎஸ்டி எடுத்தாச்சு. ஓவர் ஸ்ட்ரெஸ் வந்தங்காட்டி நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரீடிசைன் பண்ணி 230/230க்கு அந்த லோடு எடுக்கல, நம்ம சிம்பிளா என்ன பண்ணிருக்கோம், தம்ப் ரூல் யூஸ் பண்ணி 230/380 நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். ஆட்டோமேட்டிக் என்னாச்சு, நம்மளுக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு. இப்போ எனக்கு இந்த ஃபுல் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ரிப்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபுல் ப்ராஜெக்டோட ரிப்போர்ட்டே வந்துடும். நீங்க பைரேட்டர்ல பண்ணிக்கலாம், பட் இதுல வந்து நீங்க பிரிண்ட் இதை எடுக்க முடியாது. நீங்க பைரேட்டர்ல இந்த வேர்ட் ஃபைல் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணீங்கன்னா இது அப்படியே வேர்ட் ஃபைலா இது கன்வெர்ட் ஆயிரும். உங்க ப்ராஜெக்ட் எத்தனை பேஜ், 16 பேஜ் இருக்கு, அதுலயே கொடுத்துரும் உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ், என்னென்ன ஸ்டோரியோட டேட்டா, லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ், என்னென்ன டேபிள்ஸ் யூஸ் பண்ணிருக்கு, அதே மாதிரி என்னென்ன இருக்கு, ஸ்ட்ரக்சரல் டேட்டா, உங்க டேட்டாவோட பில்டிங்ஸ் என்னென்ன, அதோட கோஆர்டினேட்டர்ஸ் நீங்க இப்போ யூஸ் பண்ணிருக்கீங்க, குரூப் டெஃபினேஷன், அதே மாதிரி என்னென்ன எடுத்திருக்கீங்க, கிரேட் என்னென்ன இதுல இருக்கு, மற்ற இது கிரேட்ல இருக்கும்போது மற்றது வேண்டாம் அப்படின்னா நீங்க டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரேம் செக்ஷன்ஸ், அதே மாதிரி என்ன இதுல எடுத்திருக்கு எல்லாமே, ரீபார்ல இருந்து எல்லாமே, லோட்ஸ் என்னென்ன லோட் நம்ம எடுத்திருக்கோம் அந்த லோட்ல இருந்து எல்லாமே வந்துடும். ஓகேவா, என்னென்ன டிஸ்டன்ஸ்ல இதாயிருக்கு, என்னென்ன ஃபோர்ஸ் வந்திருக்கு, என்னென்ன மூமெண்ட் வந்திருக்கு, எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கால்குலேட் பண்ணிரும். தெரியுது உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் லோடு எவ்வளவு, டெட் லோட்ல எவ்வளவு ரியாக்ஷன் வருது, லைவ் லோட்னால எவ்வளவு ரியாக்ஷன் வருது, காம்பினேஷன்னால எவ்வளவு வருது அப்படிங்கிற ரியாக்ஷன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன
மொமெண்ட் நெகட்டிவ் மொமெண்ட் எவ்வளோ, பாசிட்டிவ் மொமெண்ட் எவ்வளோ, அதே மாதிரி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ, அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ டிசைன் பண்ணியிருக்கு உங்களுக்கு என்னன்னா எல்லாமே தெளிவாக இந்த ரிப்போர்ட்ல வந்துடும். இந்த ரிப்போர்ட் வந்து நீங்க ஜஸ்ட் இதில் ஆப்ஷன் கிடையாது இந்த விஷயங்கிறதுனால ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டை வந்து தனியா எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் என்னன்னா ஒரு இடாப்ஸ்ல வந்து நம்ம சிங்கிளா ஒரு பீமை டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு பீமை டிசைன் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட்டோமேட்டிக்கா மேனுவலா செக் பண்ணியிருக்கோம் ஒரு மொமெண்ட் ஒரு இதை வச்சு. அதே மாதிரி நம்ம டிசைன் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும், அதோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீடைலிங் மொமெண்ட் முதல் கொண்டு ரைட் கிளிக் பண்ணி டயக்ராம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும், எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இந்த சிங்கிள் பீம்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இந்த சிங்கிள் பீம் இத்தனை நேரம் கவனிச்சிருந்தீங்க, ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை இன்னொருக்கா நம்ம டவுன்லோட் சொல்லணும், நம்ம இதுல ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் வந்து ரிப்போர்ட் லைக் மேனுவல் கிடையாது, ப்ராஜெக்ட் புக் மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஏன்னா உங்களுக்கு டேபிள் கண்டென்ட் எல்லாமே வருது. உங்களுக்கு வந்து நீங்க டேபிள் எத்தனை பேஜ்ல எத்தனை இருக்கும் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் என்னவோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. உங்களுக்கு வந்து எல்லாமே கடைசி வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் மெயின் உங்களுக்கு வந்து இடாப்ஸ்ல. இல்ல டீடைலிங் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2016-15 வரைக்கும் டீடைலிங் இது கூடவே கொடுத்துருந்தா, ஆக்சுவலா வந்து இந்த பீம் கூடவே கொடுத்துருந்தா. பட் இதுல 18 என்ன பண்ணிட்டான்னா அதுக்கு தனியா ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துட்டான். டீடைலிங் இருக்கா, அந்த டீடைலிங் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீடைலிங் வரைக்குமே உங்களுக்கு கொடுத்துரும். 2016-17 எல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலா 18 என்ன பண்ணிட்டான்னா தனி சாஃப்ட்வேரே கொண்டு வந்துட்டான். ஓகேவா? அதுதான் அதுக்குன்னு தனியா இருக்கு. அது வந்து நீங்க பைரேட்டட் தான் கம்பல்சரி யூஸ் பண்ணி ஆகணும். இதுல ஒரிஜினல் அவங்க கொடுக்கறது இல்லை டீடைலிங் சாஃப்ட்வேர். அதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மெயினா என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து மெட்டீரியல், அதே மாதிரி செக்ஷன் ப்ராப்பர்ட்டி போயிட்டோம், டிரால போயிட்டு மெட்டீரியல், அதே மாதிரி அசைன்ல போயிட்டு சப்போர்ட் கொடுத்தாச்சு, அனலைஸ் டிசைன். இப்போ சிம்பிளா ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம எப்படி கரெக்ட் அப்படின்னு பார்த்தாச்சு. மொமெண்ட் எப்படி பாசிட்டிவ் மொமெண்ட் கொடுக்கறது, எப்படி நம்ம விச் சாஃப்ட்வேர் வேர் டீடைலிங் வந்து ஆக்சுவலா இடாப்ஸ் தான் இருக்கு. பட் அவங்க வந்து ஆர்சிடிசி கொடுக்கலாம். பட் ஆர்சிடிசி உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சிஎஸ்சி டீடைலிங் இருக்கு, அது பர்ஃபெக்டா கொடுத்துரும். உங்களுக்கு ஆர்சிடிசில வந்து அதுல போய் அனலைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுல போய் நீங்க சில லோடு கொடுத்து அனலைஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அது கரெக்டா வருமானு எனக்கு தெரியல. ஆனா பட் இதுல என்னன்னா நீங்க இதுல ஃபுல்லாமே முடிச்சிருவீங்க. ஜஸ்ட் இம்போர்ட் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னு என்ன ஆகும்னா இந்த சிஎஸ்ஐ டீடைலிங் வந்து அதே டீடைலிங் பார்ட் மட்டும் தான் பண்ணி கொடுக்கும் பர்ஃபெக்டா. அதுதான் டீடைலிங்கோடது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், சிம்பிளா நாம ஒரு கிரியேட் பண்ணியாச்சு. அதுதான் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிருக்கோம், சிங்கிள் பீம் வந்து நம்ம கிரியேட் பண்ணி பார்த்தாச்சு. அது என்னென்ன கொடுத்துருக்கோம், மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தாச்சு, நம்ம என்ன கொடுத்துருக்கோம், எல்லாமே கொடுத்தாச்சு. அதான் சொல்ல வரீங்களா சார்? நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சிம்பிளா ஒரு 2D ஸ்ட்ரக்சர்ல நம்ம ஒரு காலம் ஒரு பீம் வச்சு ஒரு சிங்கிளா ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா டைம் இல்ல, நம்ம இன்னொரு நாளைக்கு வந்து நம்ம கம்பல்சரி ஒரு 3D கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு 2D ஃப்ரேம் வந்து சிம்பிளா நம்ம ஒரு 2D ஃப்ரேம் எடுத்துக்கலாம். அதுல வந்து ஒரு பீம் காலம் ஒரு G+2 ஸ்ட்ரக்சர், அதுல பீம் காலம் இருக்கிற மாதிரி நம்ம சிம்பிளா இப்ப டிசைன் பண்ணி பார்த்துக்கலாம். மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி அசைன் பண்றது எல்லாமே சேம் ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா? அதே மாதிரி தான் நம்ம பண்ணி என்ன பண்ண போறோம், ரிசல்ட் நம்ம எடுக்க போறோம். ஓகேவா? அதுதான். அதே மாதிரி இதுல நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னா மேனுவலா தான் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அதே மாதிரி நீங்க காலத்தை கன்சிடர் பண்ணும்போது நிறைய வேலை இருக்கு. நீங்க லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து காலத்தை வந்து பர்ஃபெக்டா கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? அதுதான் பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்ம இடாப்ஸ் போயாச்சு. திரும்பி நியூல போய்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் நம்ம சேவ் பண்ணல. சேம் அதே மாதிரி ஓகே. இதுல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 4 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். 4 பாயிண்ட்ஸ்னா 2 பேர் இருக்கிற மாதிரி, இல்லைன்னா 6 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த சைடும் 6 பாயிண்ட்ஸ். ஓகேவா? இதுல வந்து நம்ம எத்தனை ஸ்பேசிங், 4 ஸ்பேசிங், 4 மீட்டர் ஸ்பேசிங் நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டோரிஸ் ஒரு 2 ஸ்டோரிஸ். ஓகேவா? கொடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? பின்னாடி நம்மளுக்கு 2 மீட்டருக்கு வந்து சாரி 4 மீட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா சாரி 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். எடிட் ஒரு நிமிஷம். யா 6 பாயிண்ட் வரைக்கும் நான் கொடுத்துட்டேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா G+1 கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? 2 ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருக்கோம். G+1 கிரியேட் பண்ணியாச்சு.
இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் 1 2 3 4 5 பே 1 2 3 4 5 பே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இது 3D வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுவும் 3D கன்வெர்ட் ஆயிரும். பாத்தீங்கன்னா G+1 நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். பிளான்லயே வச்சுக்கலாம். பிளான் வச்சுட்டு ஸ்டோரி 1 ஓகே கொடுத்துருங்க. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த G+1க்கு சிம்பிளா 5x5 பேக் நம்ம சிம்பிளா டிசைன் பண்ணலாம். ஓகேவா, வெறும் யூடிஎல் ஸ்லாப் லோட் கொடுக்க வேண்டாம், வெறும் யூடிஎல் மட்டும் கொடுக்கலாம். இன்னும் நம்மளுக்கு செகண்டரி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு, செகண்டரி பீம் இருக்கு, நிறைய ஹிடன் பீம்ஸ் நிறைய மெத்தட் இருக்கு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம சிம்பிளா இதை கிரியேட் பண்ணியாச்சு. சிம்பிளா கிரியேட் பண்ண அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, டிஃபைன்ல போமா, மெட்டீரியல் ஆட் நியூ மெட்டீரியல், சேம் ப்ரொசீஜர், காங்கிரீட் M20 ஓகே ஓகே கொடுத்தாச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இதுல போகணும், ஆட் நியூ மெட்டீரியல் ரீபார் FE500 ஓகே கொடுத்தாச்சு. நம்ம வந்து ரீபார் கொடுத்தாச்சு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியாச்சு, காங்கிரீட் ஃபவுண்டேஷன் இஸ் பாசிபிள். சேஃப் சாஃப்ட்வேர் நீங்க ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இது கேபிஆர்ல சேஃப் சாஃப்ட்வேர் தான், சேஃப்ல வந்து எப்படி டிசைன் பண்றதுன்னு அது நீங்க 5 o'clock வந்து அவங்க கேபிஆர் வெப்சைட்லயே வந்து லைவா இது பண்றாங்க. நான் எடுத்த சேஃப் சாஃப்ட்வேர்ல வந்து நம்ம எப்படி ஃபவுண்டேஷன் டிசைன் பண்றது அப்படிங்கறது அந்த லிங்க் நான் உங்களுக்கு தரேன். குரூப்ல போற அந்த சேஃப் சாஃப்ட்வேர் 5 o'clock ஸ்டார்ட் ஆகும். அது சேஃப்ல தான் பண்ண முடியும். இதுல பண்ண சிஎஸ் அதுவும் ஃப்ரீ தான். நீங்க ETABS வெப்சைட் போனீங்கன்னா அந்த சேஃப் சாஃப்ட்வேரையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபவுண்டேஷன் மட்டும் சேஃப் கொடுத்துருக்காங்க. ETABS டிசைன் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க அதுல சேஃப்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ பாத்தீங்கன்னா சிம்பிளா நம்ம கிரியேட் பண்ணியாச்சு HOST பார்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பீம் காலம் கன்சிடர் பண்ணுமா, மெட்டீரியல் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், டிஃபைன்ல போயிட்டு செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ், ஃப்ரேம் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ஆட் நியூ மெட்டீரியல், அதுல போயிட்டு காங்கிரீட் ரெக்டாங்குலர், அதுல போயிட்டு காலம், ஃபர்ஸ்ட் காலம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு என்ன கிரேட் M20, காலம் சைஸ் 230 by 380, அப்புறம் மாடிஃபிகேஷன் ஷோ ஃபேக்டர் கொடுத்துட்டு காலம் FE415 FE415 கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஓகே ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பீம், ஆட் நியூ மெட்டீரியல் ரெக்டாங்குலர் பீம், பீம் கொடுத்தாச்சு. M20 சேவ் 230 by 380, modify show rebar, the beam properties 415 415 ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் பண்ண ஸ்டெப்பே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா பண்ணியாச்சு. இப்போ பீம் கிரியேட் பண்ணியாச்சு, காலம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ 2 ஃப்ளோர் இருக்கா, இப்போ 2 ஃப்ளோருக்கு நம்ம G+10 ஃப்ளோரா இருந்தாலும் ஒரே மெட்டீரியல் இருந்தா ஒரே முட்டா கொடுத்துக்கலாம். அது எப்படி கொடுக்குறது அப்படின்னா, இந்த பாட்டம் வந்தீங்கன்னா நீங்க 1 ஸ்டோரிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த 1 ஸ்டோரியை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் ஸ்டோரிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, இந்த 1 ஸ்டோரியை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் ஸ்டோரி, அந்த ஆல் ஸ்டோரி செலக்ட் பண்ணிக்கங்க. ஆல் ஸ்டோரி செலக்ட் பண்ணிட்டு அசைன்ல போயிட்டு சாரி டிரால போயிட்டு டிரா பீம், டிரா குயிக் பீம்ஸ். ஓகேவா, அதுல போயிட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. பீம்ஸ்ல போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல பீம், பீம் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு டிராக் மட்டும் பண்ணுங்க போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பீம் செலக்ட் ஆயிரும் 2 ஃப்ளோர்லயுமே. எப்படி பாத்தீங்கன்னா இப்ப என்ன இருக்கு, பிளான் வியூ ஸ்டோரி 1 3 மீட்டருக்கு பீம் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டோரி போகணும்னா இந்த அப்போடு மூவ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்னாச்சு ஸ்டோரி 2 வந்து மூவ் ஆயிருச்சு. டவுன் ஒன்னா ஸ்டோரி 1 வந்துடும். அதே பேஸ்மெண்ட் போகணும்னா 0 பேஸ் வந்துருச்சு உங்களுக்கு 0ன்னு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கொடுத்தாச்சு பீம் எல்லாமே. நெக்ஸ்ட் காலம் கொடுக்கணும், டிரால போயிட்டு குயிக் டிரால போயிட்டு குயிக் டிரா காலம், அதுல போயிட்டு காலமோட ப்ராப்பர்ட்டி, காலம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுப்போமா, காலத்தை செலக்ட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு டிராக் பண்ணீங்கன்னா போதும், அதே ஆட்டோமேட்டிக்கா காலம் எடுத்துக்கும். எடுத்து நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், எல்லா ஃப்ளோருக்கு எவ்வளவுன்னு பாத்துக்கலாம். 3D வச்சு பாருங்க, 3D சப்போர்ட் வந்து இதுக்கு வந்து நீங்க போனீங்கன்னா சப்போர்ட் அதே ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கும். ஓகேவா, உங்களுக்கு அதே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். நீங்க சப்போர்ட் வைக்கணுங்கிறது தேவையில்லை, ஜஸ்ட் மெட்டீரியல் மட்டும் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா, ஜஸ்ட் நம்ம மெட்டீரியல் மட்டும் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா,
லோட் அப்ளை பண்ணணும். நம்ம என்ன பண்ணியாச்சு, ஜஸ்ட் நெக்ஸ்ட் லோட் அப்ளை பண்ணணும். லோட் அப்ளை எப்படி பண்றதுன்னா சேம் போயிட்டு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சாரி எஸ்கேப் கொடுத்துட்டோம், அப்பதான் காலம் போகும். ஓகேவா, இல்லை போவார். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பாத்தீங்கன்னா 20 ஜாயின்ட்ஸ், சாரி அப்படி நான் பீமை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, செலக்ட்ங்கிற ஆப்ஷன்ல போய்க்குங்க. ஓகேவா, செலக்ட்ங்கிற ஆப்ஷன்ல போய்க்குங்க. அதுல போயிட்டு செலக்ட்ல போயிட்டு ஆப்ஜெக்ட் டைப். இந்த ஆப்ஜெக்ட் டைப்ல போனீங்க அப்படின்னா என்ன ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண போறீங்க, பீம் செலக்ட் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். செலக்ட் கொடுத்தீங்கன்னா 120 பீம்ஸ் செலக்ட் ஆயிருக்கு. இன்னும் அசைன்ல போய்க்குங்க. ஃப்ரேம் லோட் டிஸ்ட்ரிபியூஷன், அதுல போயிட்டு லைவ் லோட் 14 கிலோ நியூட்டனுக்கு பிரிக் லோட். அது கால்குலேட் பண்றது நிறைய வேலை இருக்கு, நான் இன்னொரு கிளாஸ்ல சொல்றேன். இப்போ ஓகே கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்போ என்னாச்சு, நம்ம பிரிக் லோட் எல்லாமே கொடுத்தாச்சா. இப்போ பாருங்க ரெண்டு இதுக்குமே உங்களுக்கு என்ன இருக்கும், சாரி பிரிக் லோடு அப்போர்டு இருக்கு, நம்ம மைனஸ் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். செலக்ட்ல போயிட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் டைப், பீம்ல போயிட்டு செலக்ட், அசைன்ல போயிட்டு ஃப்ரேம் லோட் டிஸ்ட்ரிபியூஷன், கரெக்ட் மைனஸ் கொடுத்துட்டோம். ஸ்டார்ட் பண்ண இடத்துல லோட்ல 14 கொடுத்து ஓகே கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. இப்போ என்ன நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த பீம் இந்த காலம் வேண்டாம் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டெலீட் ஆயிரும். தெரியுதா, ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எப்பவும் போல அனலைஸ்ல போயிட்டு ரன் அனலைஸ் சேவ் பண்ணிக்கங்க. சேவ். ஆக்சுவலா இதுல நிறைய இருக்கு, நீங்க லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க நிறைய எடுக்கணும். எடுத்தாதான் நீங்க பர்ஃபெக்டா அனலைஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஜஸ்ட் நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ அனலைஸ் ஆயிட்டு இருக்கு, ஃபுல் ஃப்ரேமே அனலைஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கணும் அதோட மொமெண்ட் எல்லாமே அனலைஸ் ஆகட்டும். இந்த பிபிடில பாத்தீங்க அப்படின்னா காலத்துல பாத்தீங்கன்னா காலத்துல மெயினா வந்து நீங்க எசன்ட்ரிக் என்ன காலத்தை மெயினா வச்சு எதை வச்சு டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னா, காலம் வந்து மெயினா இன்டர்னல் காலம், சைடு காலம், கார்னர் காலம், இந்த 3 காலம் தான் உங்களுக்கு என்னன்னா மெயினா வச்சு டிசைன் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுல வந்து என்னென்ன டைப் எதை கன்சிடர் பண்ணுவாங்க மெயினா அப்படின்னா, லோடு எவ்வளவு வருதுன்னு அந்த காலத்துக்கு கன்சிடர் பண்ணுவாங்க, அது வந்து மெயின். செகண்ட் ஒன் என்ன, மொமெண்ட், அந்த காலத்துக்கு எவ்வளவு மொமெண்ட் வருது அதை கன்சிடர் பண்ணுவாங்க. எஃபெக்டிவ் லென்த் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அப்புறம் டைப் ஆஃப் காலம், என்ன ஷார்ட் காலமா லாங் காலமா, அது இதெல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணணும். ஒரு காலம் டிசைன் பண்றீங்கன்னா எவ்வளவு லோடு அந்த காலத்துக்கு ஆக்ட் ஆகுது, அந்த மொமெண்ட்டுக்கு எவ்வளவு ஆக்ட் ஆகுது, அது எஃபெக்டிவ் லென்த் எவ்வளோ, டைப் ஆஃப் காலம். இந்த எஃபெக்டிவ் லென்த்ங்கிறது இதுதான். எஃபெக்டிவ் லென்த் கண்டுபிடிக்கிறது என்ன, எல்எக்ஸ்ங்கிறது இந்த ஃப்ளோர்ல இருந்து இந்த பீமோட டெப்த் வரைக்கும் இருக்குது தான் எஃபெக்டிவ் லென்த்னு சொல்லுவாங்க. அந்த எஃபெக்டிவ் லென்த் வந்து காலம் டிஸ்டன்ஸ் 3 மீட்டர் வச்சிருக்காங்க. எஃபெக்டிவ் லென்த்ங்கிறத நீங்க எடுக்கணும். ஆக்சுவலா ஃபுல் எப்பவுமே டிசைன் பண்ணும்போது நீங்க மேனுவலா பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபுல் டிஸ்டன்ஸ் எப்பவுமே எடுத்துடக்கூடாது. இந்த எஃபெக்டிவ் லென்த் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் எடுக்கணும். ஆக்சுவலா வந்து இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் லென்த் எப்படி எடுப்பாங்கன்னா 3000 minus 300, இதுதான் உங்களுக்கு லென்த் எடுப்பாங்க. இந்த லென்த் டிவைடட் பை பிரெத் போட்டீங்கன்னா தான் ஷார்ட் காலமா லாங் காலமான்னு உங்களுக்கு தெரியும். இது எப்படி எப்படின்னா டோட்டல் 3 மீட்டர் காலம் போதுன்னா பீமை மைனஸ் பண்ணணும். பீமை மைனஸ் பண்ணிட்டீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா 2700 இந்த காலத்தோட லென்த் வந்துடும். அதுதான் எடுக்கணும் எப்பவுமே சொல்லுவாங்க. அதை வந்து டிவைடட் பை அந்த காலத்தோட பிரெத் கூட போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வரும், ஷார்ட் காலமா லாங் காலமான்னு வந்துடும். இப்போ 13.2 வந்திருக்கு. இதை நீங்க லாங் காலமா டிசைன் பண்ணணும். இதுதான் கண்டிஷனிங். காலம் டிசைன் பண்ணும்போது மெயினா எஃபெக்டிவ் லென்த், அதே மாதிரி எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த காலம் இன்டர்மீடியட் காலத்துக்கு எவ்வளவு கொடுப்பீங்க, 0.8 கொடுப்பீங்களா, 1 கொடுப்பீங்களா, அது நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி எசென்ட்ரிசிட்டி, அதே மாதிரி இதுதான் சொன்ன ஃப்ளோர் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் நம்பர். நீங்க ஒவ்வொரு ஃப்ளோர் போகும்போது அந்த ஃப்ளோர்ல இருக்கிற காலத்தோட லைவ் லோட வந்து டிடெக்ஷன் பண்ணிட்டே வரணும். இது சொன்னா ரொம்ப டைம் ஆகும், அதனாலதான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதே ஆக்சுவலா 2-3 மணி நேரத்துக்கு மேல வரும். பாத்தீங்கன்னா இது இந்த கண்டிஷன் கோடு புக் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எவ்வளவு லோடு மைனஸ் பண்ணிட்டே வரணும். லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர் காலம் கொடுக்கும்போது கம்பல்சரி நீங்க லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர் வந்து கொடுக்கணும்.
அதே மாதிரி காலம் என்னென்ன டைப் பிரியுது, அதுல என்னென்ன டைப் காலம் இருக்கு எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஓகே, ரொம்ப ஸ்லோவாயிட்டு இருக்கு. ஸ்ட்ரக்சர் வந்து இப்பதான் 52% ஆயிருக்கு. நம்ம ஃபுல்லா கொடுத்தங்காட்டி நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 52% ஆல்ரெடிக்கு. அது இன்னும் கொஞ்சம் டைம் ஜாஸ்தியா எடுக்க மாட்டிருக்கு. பாத்தீங்கன்னா சேம் இதே மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா சேம் அதில் எப்படி ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூவ்மெண்ட் கண்டுபிடிச்சிங்க அதே மாதிரி செக் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அதே மாதிரி சேம் டிசைன்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிசைனை கிளிக் பண்ணி டிசைன் பண்ணீங்கன்னா உங்களோட F2 லென்த் சொன்னல அந்த F2 லென்த் முதல் மட்டும் மேனுவலா கால்குலேட் பண்ணது எப்படின்னா இந்த பீம் டிசைனுக்கு காலம் டிசைனுக்கு எவ்வளவு மூவ்மெண்ட் வந்திருக்கு, அந்த காலத்துக்கு எவ்வளவு ஷியர் வந்திருக்கு எல்லாமே அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கலாம். அதுதான் ஓகேவா? நான் ஜஸ்ட் என்ன பண்ணிட்டேன்னா பாதியிலேயே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். பாதியில க்ளோஸ் பண்ண என்ன பண்றேன், டிசைன் ஆகுமான்னு தெரியல, நான் டிசைன் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து அதனால ஃபுல்லாமே அனலைஸ் ஆகல, அதனால நான் வந்து சும்மா ரஃபா பண்ணி பார்க்குறேன். டிசைன் ஆயிடுச்சு. அப்போனா கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆச்சு, இத்தனை பீம் இருக்குன்னு வைங்க, இதுக்கு வந்து நம்ம கொடுத்தது கரெக்டா தப்பா எல்லாமே பாஸ் ஆயிருக்கு. இப்போ நிறைய ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னு வைங்க, எப்படி தெரிஞ்சுக்கிறது எனக்கு பீம் எல்லாமே பாஸ் ஆயிருக்கா தப்பா இருக்கானோன்னு இல்லை. டிசைன்ல போயிட்டு காங்கிரீட் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்லேயே போய்க்குங்க. அதுல போயிட்டு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கா, வெரிஃபை ஆல் நம்பர்ஸ் ஆர் பாஸ்டு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. பின்ன ஆல் காங்கிரீட் ஃப்ரேம் பாஸ்டு டிசைன் செக். உங்களுக்கு ஏதாவது ஃபெயில் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். நிறைய டால் ஸ்ட்ரக்சர் போறீங்கன்னா இந்த ஆப்ஷன் போய்ங்க, காங்கிரீட்ல போயிட்டு வெரிஃபை ஆல் நம்பர்ஸ் ஆர் பாஸ்டு அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நம்பர் ஃபெயில் ஆயிருக்கா பாஸ் ஆயிருக்கா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ நான் காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா காலத்தில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு வந்துருச்சா காலத்து IS 456 பிரகாரம் தான் டிசைன் ஆயிருக்கு. அந்த காலத்துல எவ்வளவு லோடு எல்லாமே உங்களுக்கு கிளியரா வந்திருக்கு. தெரியுது உங்களுக்கு காலத்துல வந்து காலத்தோட நம்பர், அதோட காலத்தோட டெப்த், என்ன கிரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுல எவ்வளவு மொமெண்ட் வந்திருக்கு, டிசைன் மொமெண்ட் வந்திருக்கு, ஸ்டீல் பர்சன்டேஜ் எல்லாம் இருக்கு. மினிமம் பர்சன்டேஜ் 0.8 எடுக்கணும், 0.85 மேக்ஸிமம் வந்து 4% வரக்கூடாது, நிறைய இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா என்ன மெயினா வந்து நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் இருக்கு, அதே மாதிரி மேஜர் பெண்டிங் மூமெண்ட் மைனர் பெண்டிங் மூமெண்ட் அது எல்லாமே எவ்வளவு அந்த காலத்துக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ஷியருக்கு எவ்வளவு வந்திருக்கு, அந்த ஷியருக்கு ஏற்ற மாதிரி ரீபார் எவ்வளவு டிசைன் பண்ணணும், AST வேல்யூஸ் உங்களுக்கு எல்லாமே, PU லோடு எவ்வளவு வந்திருக்கு, அந்த காலத்துக்கு என்ன எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? இங்க சிம்பிளா பார்த்தா போதும். அடுத்து ஃபிளெக்சிபிள் டீடைல்ஸ், டக்டிலிட்டி ஃப்ரேம் எர்த்வாக் மெயினா யூஸ் ஆகும். அப்படி இல்லை அதுல எவ்வளவு டிசைன் ஷியர் டீடைல்ஸ் நீங்க தனியா பாத்தீங்கன்னா ஷியர் டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். ஷியர் பார்க்கு எவ்வளவு டிசைன் பண்றது எல்லாமே, ஜாயிண்ட் ஷியர் தனியா பார்த்துக்கலாம். பிசிசிஆர்னா பீம் காலம் கெப்பாசிட்டி ரேஷியோ, இந்த பீம் காலம் கெப்பாசிட்டி ரேஷியோ எவ்வளவு வருது என்னங்கிறது நீங்க எவ்வளவு வருது அப்படிங்கிறது எல்லாமே இதுல வந்து தெளிவா பார்த்துக்கலாம். ஒரு பீம் காலம் இப்ப கெப்பாசிட்டி ரேஷியோஸ் என்னங்கிறது எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் தெளிவா இந்த இதுல காலத்துக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். அதே மாதிரி பீம் வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் நீங்க பீமை கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா பீமோட டீடைல்ஸ் போனீங்கன்னா எல்லாமே பீமுக்கு, அதே மாதிரி பீமுக்கு ஃபிளெக்சிபிள் டீடைல்ஸ் எடுத்துக்கலாம். ஷேர் வேணும் என்வலப் வேணும்னாலும் நீங்க எல்லாமே எடுத்துக்கலாம். எல்லாத்தோட ரிப்பேர்டும் பண்ணி நீங்க மேனுவலாவும் செக் பண்ணி பார்க்கணும். இது போக நீங்க ஸ்லாபும் போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம். பட் ஆனா நீங்க மேக்ஸிமம் பேசிக்ல ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்க, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே புரிஞ்சு நீங்க பேசிக்கா இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ETABS பொறுத்த வரைக்கும் ஈஸி உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து. ஓகேவா? இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சா ETABSல வந்து நம்ம எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கிறது. ஓகேவா? சென்டர் டு சென்டர் தான் எல்லாமே, சென்டர் டு சென்டர் எடுக்கிறது உங்களுக்கு எதனா ரிப்பீட்ல எடுத்தா ஈஸி. சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் நீங்க ஆட்டோகேட்ல போட்டு பண்ணிட்டு இருக்க டைம் எடுக்கிறதுக்கு ரிப்பீட்ல சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் எடுக்கிறது ஈஸி. நீங்க சிம்பிளா ரிப்பீட்ல பிளான் வச்சுட்டீங்க, அதுலயே கிரிட் லைன் இருக்கு, நீங்க கிரிட் லைன்ல மட்டும் மார்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுலயே சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் இதுல அப்படியே டைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஓகே, இதுதான் பேசிக்கா என்னன்னா ஒரு ETABSோட டீடைலிங். இதுல வந்து உங்களுக்கு இப்போ ஏதாவது நான் கிளாஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஒரு 3D ஸ்ட்ரக்சர் இன்னொரு நாள் நான் தெளிவு எடுக்கிறேன். எல்லாமே இந்த அந்த ஃபேக்டர்ஸ் சொன்னல நான் லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர் எப்படி பண்றது, அது எங்கிருந்து எடுக்கிறது, அதே மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் ஆக்சுவலா வந்து லைவ் லோட் என்னென்ன கோட் புக் ரெஃபர் பண்ணணும் நீங்க ஒவ்வொரு டிசைன் பண்றதா இருந்தா
அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் லைவ் லோட் வின் லோட் எல்லா லோடுமே எடுக்கணும் அது எல்லாமே நான் ஒரு 1 டே வந்து கிளாஸ் வந்து நான் தெளிவா எடுக்கிறேன் ஓகேவா இப்போ வந்து நான் இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்றேன் யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இப்போ கேளுங்க ஏதாச்சும் கேட்கணும் அன்மியூட் டேரக்டா கேளுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் சொல்லுங்க இந்த இந்த வீடியோ குரூப்ல ஷேர் பண்ண முடியுமா சார்? நான் லேப்டாப்ல மறுபடியும் ஒர்க் பண்ணி பார்க்குறப்ப உங்க இதை பார்த்துக்கிட்டு ஹெல்ப்பா இருக்கும் மறுபடியும் பண்ணி பார்க்குறப்ப. ஓகே பண்ணி டவுட் கேளுங்க அது ஒன்று இது இது ஆக்சுவலா ஓகே இது வந்து ஆக்சுவலா எம்பி வந்து ஜாஸ்தி நான் என்ன பண்றேன்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறேன் நான் இது யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் நான் ஓகே சார்.